மோட்டர் சூடாயிடுச்சா? இல்ல சார். சரி, வீட்டு கரெக்டா ஓடுதா? ஓடிட்டு இருக்கு சார். எங்க? அங்க. வாங்க தரகரே. அம்மா வணக்கம்மா, சௌக்கியங்களா? நல்லா இருக்கேன், உட்காருங்க. நீங்க வர சொன்னதா உங்க மேனேஜர் கல்யாண சுந்தரம் சொன்னாரு. ஆமா தரகரே, எல்லாம் என் பையன் கல்யாண விஷயமா தான். அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்கணும், அதான் வர சொன்னேன். அதுக்கு என்ன பாத்துருவோம். புரோக்கர் போய் வந்துட்டானா? அண்ணா வணக்கங்கண்ணா. இப்படியா இருக்க? பாத்து கண்ணுக்கு பழுது இல்லாம அப்படியே இருக்கீங்க. அந்த சிரிப்பு கூட மாறலீங்க. நான் இழிச்ச வாயனுங்கிறத சிம்பாலிக்கா சொல்றேன். இந்த பாரு, வந்த வேலையை மட்டும் பார்க்கணும். ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் அங்க வச்சுக்க. ஐயா, எதுக்குப்பா எங்க ஆள் விழுகுற? கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அதானே கேட்டு வாங்குறாரு. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. இந்த மாசம் சேலரி. உட்காருப்பா. அம்மா. என்ன அசோக்? இல்லம்மா, நீங்க பேசிட்டு இருங்க. ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு, நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். சரி. அடா 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 அடா. சம்பளத்தை வாங்கி கவரை கூட பிரிக்காம, அதுவும் அப்பா கையில கொடுக்காம அம்மா கிட்ட கொடுக்கற புள்ளைய இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. ஏய், அதான் போறான்ல, நல்லா பாத்துக்க. வந்த வேலையை பாருங்கல்ல. அண்ணா கோச்சுக்கிட்டீங்களா? ஏய், நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை தவிர மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. நீ இத பாருங்க, போய் காஃபி கொண்டாங்க. ஏனுங்க அப்படியே நமக்குங்கண்ணா சக்கரை தூக்கலா டபுள் ஸ்டாங்க ஒரு காப்பி கொண்டாங்கண்ணா. சூப்பர் ஸ்டாங்கோட வரணும். சரிங்க. அது தரகரே, வேலைக்காரி கடைக்கு போயிருக்கா, அதனால. அதுக்கு என்னமா இப்போ அண்ணன் இதுக்கெல்லாமா கோச்சுக்க போறாரு? அது இருக்கட்டும், பொண்ணு எப்படி வேணும், என்ன எதிர்பார்க்கறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லிட்டீங்கன்னா நான் நல்லபடியா பார்த்து முடிச்சு கொடுத்துருவேம்மா. பொண்ணு வந்து நம்ம பையனுக்கு ஏத்த மாதிரி லட்சணமா இருக்கணும். வசதியை பத்தி கவலை இல்ல, ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா முக்கியமா 3 கண்டிஷன் இருக்கு, அதுக்கு ஒத்து வரணும். சொல்லுங்கம்மா, என்ன கண்டிஷன்? கண்டிஷன் நம்பர் 1, கல்யாணத்துக்கு அப்புறம் எக்காரணத்தை கொண்டும் இந்த வீட்டுக்கு வர மருமக என் பையன் மனசை மாத்தி தனி கொடுத்தனும் போக கூடாது. கண்டிஷன் நம்பர் 2, இந்த வீட்டுக்கு வரவ இந்த வீட்டு சட்டதிட்டங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடக்கணும். கண்டிஷன் நம்பர் 3, நான் கட்டுப்பாடா வளர்த்த மகனை அவ எந்த காரணத்தை கொண்டோ அவ இஷ்டத்துக்கு மாத்தக்கூடாது. நான் சொல்ற கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஒத்து வர மாதிரி நல்ல பொண்ணா பாருங்க, உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதெல்லாம் சரிம்மா, உங்க அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் உங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். அந்த பையன் அடுத்த ஃபேக்டரியில போய் வேலை பாக்குறாருன்னா அதம்மா கொஞ்சம். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? தப்பா சொல்லலம்மா, நம்ம கம்பெனில தம்பிய உட்கார வச்சு அழகு பாக்குறத விட்டுட்டு அடுத்த கம்பெனில வேலைக்கு போய். நோ நோ, நம்ம கம்பெனில உட்கார வச்சா வெறும் அழகுதான் பார்க்க முடியும். வேற கம்பெனிக்கு வேலைக்கு போனாதான் அவனுக்கு பொறுப்புனா என்னன்னு தெரியும். ஒரே புள்ளன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா அப்புறம் என் வீட்டுக்கார மாதிரி எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிட்டா. அக்கறை தூக்கல கேட்டான்ல, டேய் ஒரே அடியா தூக்குற மாதிரி போடுறேன் பாரு. இந்த கண்டிஷன்ஸ்க்கு எல்லாம் ஒத்து வர மாதிரி நல்ல பொண்ணா பாத்தீங்கன்னா சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரிங்கம்மா. இந்தாங்க மணி. தேங்க்யூ. நோ மென்ஷன். தரகர டபுள் ஸ்டாங் கேட்டீங்களா? எடுத்துங்க. ஏ நல்லதானே இருக்கு, குடிங்க. காஃபி நல்லாவே போட்டிருக்கீங்க. ஐயோ, இந்த ஸ்டாங்ல வேலைக்காரன் நிறுத்திடாதம்மா. நல்லா இருக்குமா? கண்டிஷன் மாதிரி காப்பி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுமா. என்ன பொண்ணுக்கு தான் அலையணும். அதுக்கு தானே கமிஷன் வாங்குற அல. அண்ணா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கண்ணா. அம்மா எப்படி ஏற்பாடு பண்ணிடலாமா? சீக்கிரமா பார்த்து சொல்லுங்க. ஏனுங்கண்ணா, இதுல இம்போர்ட் சக்கரையா போட்டிருக்கீங்க? அவன் என் பொண்டாட்டி அவளே காபி மட்டும் தான் கேட்டா. நீ வந்த நாய் டபுள் ஸ்டாங் கேட்டீங்க, அதான் சேகரின் போட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், உள்ள போய் காபி போட சொல்லி கட் பண்ணி விட்டு உங்களோட கண்டிஷன் சொல்லிட்டு இருந்தாலே என்ன அது? அதுவா? 3 கண்டிஷன். என்ன கண்டிஷன்? 1 பொண்ணோட பர்சனாலிட்டிங்க, சரி. 2 பொண்ணோட ப்ராப்பர்ட்டிங்க, 3வது கல்யாணம் ஆகி வந்த பிறகு தாய் வீட்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு எப்படி இருக்கணும்னு அந்த மாதிரி பயங்கரமான 3 கண்டிஷனுங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷனுக்கு பொண்ணு கிடைக்கணும்னா கஷ்டம்தான். இனிமே அது புதுசாதான் பிறக்கணும். ஆனா விட மாட்டேங்க, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவானுங்க. ஏயா காப்பியில சாக்கிரியும் பட்டா குடுக்குற மாவனே, உனக்கு சாகர வரைக்கும் கஞ்சியில உப்பே போடாம ஊத்துற மாதிரி ஒரு மருமகளை கொண்டு வந்து நான் நிறுத்தல. புரோக்கரே இல்லையா? பாத்துக்கலாம். இதுல வெறும் சாக்லேட் மட்டும் தான் போட நினைச்சேன். 10 பேதி மாதிரி உடைச்சு போட்டிருக்கேன்.
இதுல போட்டீங்களா? ஆமா, நீ என்ன சாதாரண புரோக்கரா? அநேகமா ஒரு மாசத்துக்கு நீ பாத்ரூமை விட்டே வெளியில வர முடியாது. அதையும் மீறி நீ உயிரோட வண்டினா அப்புறம் பொண்ண பாரு. போ. ஏனுங்கண்ணா வயித்த கலக்குதுங்க. பாத்ரூம் எங்க இருக்குதுங்கண்ணா? போற வழியில கார்பரேஷன் பாத்ரூம் காசு கொடுத்து போயிட்டு போயா. 3 கண்டிஷனா? என்ன இவ பையனோட குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு மருமகளை தேடுறாளா, இல்ல இவ அடிச்சு விளையாடுறதுக்கு பந்து தேடுறாளா? நானே புரோக்கரா மாற வேண்டியதுதான், கமிஷனாவது மிச்சமாகும். மகனே, என்ன சாப்பிட்டு இருக்கீங்க? வாங்கப்பா பிஸ்கட் சாப்பிடுங்க. இது என்ன சதுரமா இருக்கு? உமா டெய்லி எனக்கு ரவுண்ட் ரவுண்டால கொடுக்குறா. ஐயே, அது நாய்க்கு போடுறது, அதையா சாப்பிடுறீங்க? பெத்த தகப்பன இந்த வீட்டுல நாயை விட கேவலமா நடத்துறாங்களே, அதை பத்தி என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கியா மகனே? சரி, அதை விடு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சம்பள கவர் கொண்டு வந்து ஒரே ஒரு தகப்ப எங்கிட்ட கொடுக்காம உங்க அம்மா கிட்ட கொடுத்தியா, அதையும் விட்டுரு. அப்ப பக்கத்துல ஒருத்தன் வெள்ளை வெளையர்னு வெள்ளைக்கார மாதிரி கொண்டு அவன் யாரும் தெரியுமா? ஐயோ, வெள்ளை வெள்ளையர்னு இல்ல, பிளாக் கலர்ல இருக்கான். ஐயா, கலராடா முக்கியம், மேட்ரு கேளுடா. அவன் கல்யாண புரோக்கர். புரோக்கரா? யாரு கல்யாணம்ப்பா? எனக்கு தான். ஐயோ, மம்மி உங்களுக்கு ஓகே பண்ணிட்டாங்களா? ஆமா, 6 மாசம் கழிச்சு இன்னொன்னு வேணா பண்ணிக்கலாம். மாமா உனக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்காங்கடானே. எனக்கா? சரி, அம்மா தானே, பாக்கட்டுமே. அவ பாக்குறது இருக்கட்டும். இப்போ உனக்கு கல்யாணம் வேணுமா வேண்டாமா? அம்மா பண்ணிக்க சொன்னா பண்ணிக்குவேன், இல்ல வேண்டாம்னா பண்ணிக்க மாட்டேன். கல்யாண விஷயம் ஓகே. 2 வருஷம் காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரனா போவியா? போயிட்டு வருவோம். போறதுன்னா நீ போட, என்ன ஏன் சேர்த்துற? இத பாரு, கும்மா கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுற மாதிரி தேடல, மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கா. கும்மா நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டானா எங்க இதுதாண்டா உனக்கும்? ஒண்ணுமே புரியல டாடி. விவரமா இப்படி மேல உட்காந்து சொல்லுங்க வாங்க. நான் சொல்றத நீ கேட்டாலே நான் ஆட்டோமேட்டிக்கா மேல வந்த மாதிரி தான். மகனே, ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு இந்த என்ன வீட்டுக்கு கல்யாண பேச்சு? ஒண்ணு இல்லம்மா, தம்பி கல்யாணத்துக்கு யார மியூசிக் பார்ட்டியா போடலான்னு பேசிட்டு இருக்கான். இந்த அட்மாஸ்பியர் பசங்க வளர்க்கறப்பா ரொம்ப டயர்டா இருக்கு டாடி. வாடா மகனே, வெளியில போலாம். என்ன டாடி, பொண்ணுங்களை போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு செடி கொடிங்களை போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க? செடி கொடியில ஆரம்பிக்கிறதா அப்படியே நைஸா அப்படியே பொண்ணுங்க பக்கம் திரும்பிக்கிறதா, இதெல்லாம் ஒரு டெக்னிக்கடா. டீசிங்னு உள்ள வச்சானுன்னா எதுக்கு ரிஸ்க்? ஏப்பா, நான் போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் நீங்க போட்டு வந்திருக்கீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்ங்கறேன்? எல்லாம் போட்டாதான் ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு பொண்ணு பார்க்க வந்தீங்களா, இல்ல நீங்க சைட் அடிக்க வந்தீங்களா? டிஸ்டர்ப் பண்ணாதப்பா. அப்பா அப்பா கேக்குறேன்ல. ஏப்பா நீ இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? இத பாரு, கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதுல ஒன்னு செலக்ட் பண்ணா நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவ. அதனால நான் 4-5 செலக்ட் பண்றேன். அதுல நீ ஒன்னா பார்த்து நல்லதா செலக்ட் பண்ணிக்க. மத்ததெல்லாம் நான் கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்கிறேன். என்ன என்னமோ பண்ணுங்க போங்க. இது டீச்சர் அதை போய் பார்த்துட்டு இருக்க. ஏப்பா இது எப்படி இருக்கு? சரியில்லப்பா. அந்த அது எப்படி இருக்கு? சொத்தப்பா. பரவாயில்லையே, பையனுக்கு டேஸ்ட் இம்ப்ரூவ் ஆகுது. பிடிச்சிடலாம். இது சூப்பர்ப்பா. ஐயா, பையனுடைய டேஸ்ட் இவ்வளவு கேவலமா போயிருச்சே. நீங்களே டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேய், நான் அவளை டேஸ்ட் பண்ணி பாக்கணுமா? ஒரு பெத்ததா உங்ககிட்ட மாமாசம் பேசாடாதே. ஐயோ டாடி, இவ்வளவு நேரம் சத்தியமா நான் கடலையை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். கடலை பத்தி இவ்வளவு நேரம் பேசுறேன். அது சொத்தை, இது சூப்பர்னு சொன்னதெல்லாம் கடலை பத்தி தானே? உங்க மேல சத்தியமா கடலையை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். காலேஜ் வாசல்ல போய் சைட் அடிக்கலான்னு ஒரு மாயன் கிட்ட ஒரு பெத்த தகப்ப எப்படி சொல்ல முடியும்? அதனால கடலை பொறுக்க போலான்னு சொன்னா, அதை நம்பி உண்மையிலேயே ₹1 கடலையை வாங்கி அதை சுப்பிடுறதுக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கே. என்ன பண்ண சொல்றீங்க? இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இப்படி எல்லாம் திட்டினீங்கன்னா நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். என்னடா இது? உமாவுக்கு தெரிஞ்ச ஆபத்து இருந்தானே அவளுக்கு தெரியாம அங்கிருந்து கட் பண்ணி இங்க கூட்டு வந்தேன். எதுக்கு? எதுக்கா? ஏடா எவ்வளவு தடவை சொன்னாலும் புரியாதா? அங்க சொன்னதுல அப்படியே காதல் விட்டியா? ஆக்கா மாதிரி மஞ்சள் சட்டை போட்டு வரும்போது எனக்கு தெரியும் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. நீ ஒன்னும் செலக்ட் பண்ண வேணா, நீ ஆபீஸ் போ. நான் பொண்ணுல போட்டோ எடுத்து வர்றேன், அதுல செலக்ட் பண்ணிக்க. ரொம்ப தேங்க்ஸ் டாடி. ஆள விடுங்க. போடா. இவன் கல்யாணம் பண்ணி புள்ள பெத்து அதை தூக்கினான். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.